கிராம்பு அப்படின்றது முக்கியமான ஒரு மூலிகைங்க. சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம். தினம்தோறும் 2 கிராம்பு நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, யாரெல்லாம் பயன்படுத்தலாம், முக்கியமா கிராம்பு டீ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம்பு. டெய்லி கிராம்பு சாப்பிடலாமா, 2 கிராம்பு இல்லை 3 கிராம்பு சாப்பிடலாமா, இதனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதுதாங்க பலரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. கமெண்ட்ஸ்லும் கேட்குறீங்க, இந்த வலிக்கு நம்ம கிராம்பு சாப்பிடலாமா, இல்லை கிராம்பு வேறு எந்த மாதிரி சாப்பிடலாம், எனக்கு அல்சர் இருக்கே இதுக்கு நான் கிராம்பு பயன்படுத்தலாமா, பல் வலி இருக்கே இதுக்கு எப்படி நம்ம சரியான முறையில் கிராம்பு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தினமும் 2 கிராம்புங்க, அதாவது காலையில் ஒரே ஒரு கிராம்பு, ஈவினிங் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு வாயில் வச்சு நல்லா மென்று அது உமிழ்நீரோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உடலில் நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. கிராம்பை பொறுத்த வரைக்கும் நல்ல காரமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு பாக்டீரியா வைரஸ்னால ஏற்படக்கூடிய தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஜின் ஆயில் இருக்கு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உடம்பு வலிகள் சம்பந்தப்பட்ட மருந்துகளில் சேர்க்கப்படுது. நிறைய டூத் பேஸ்ட் எல்லாமே இதில் நம்ம சேர்க்கப்படுது. அந்த வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கிராம்பில் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் எடுத்து பார்க்கும்போது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. ஆன்டி பைரட்டிக் எஃபெக்ட் இதில் இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக நம்ம ஃபுட்டுக்கு ஏற்ற ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குங்க, நேச்சுரலாக. ஸோ அதனால ஸ்பைசஸில் முக்கியமான ஒரு விஷயமா இந்த கிராம்பு இருக்குது. இதனுடைய நறுமணமே நமக்கு சொல்லிடும் இதனுடைய பலன்களும் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், தினந்தோறும் ஒரு 2 கிராம்பு நீங்கள் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நிறைய மருந்துகள் செய்யும்போது கிராம்பு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த கிராம்போட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சித்த மருத்துவத்தில் கிராம்பு சேருதுங்க. வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள்லையும் கிராம்பு சேருது. சரும நோய், கண் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுல எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய மருந்துகளில் கிராம்பு முக்கியமாக சேருது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த புற்று செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல், இந்த புற்றுநோய் இருக்கு அதுக்காக நம்ம தரக்கூடிய மருந்துகள்ல, தீநீர் வகை மருந்துகள்ல எல்லாமே கிராம்பு நமக்கு சேருதுங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா கிராம்பு. இதுல இருக்கக்கூடிய யூஜினல் ஆயில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ரெகுலராக நம்ம கிராம்பு சாப்பிட்றதுனால என்ன பலன், காலையில் எழுந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கிராம்பு வாயில் போட்டுக்கலாம். ஸோ போட்டு பொறுமையாக அதை வெண்ணு அந்த தண்ணியை நம்ம விழுங்கலாம். காலையிலே சாப்பிடும்போது அசிடிட்டியோ இல்லை வயிறு எரிச்சலோ வர மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து இந்த கிராம்பு வாயில் போட்டு மெல்லலாம். அந்த கிராம்புக்கு மேலே நுனி மூக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பு மட்டும் எடுத்து வாயில் போட்டு நம்ம மென்னுக்கிட்டே வரலாம். ஸோ அந்த உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளே போகும்போது உங்களுக்கு உடல் வலி குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், மசில் கிராம்ஸ் இருக்கும். இது எல்லாமே சரியாகணும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகணும். அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஃபுட்டு நான் சாப்பிட்றேன் ஆனால் அது டைஜஷன் ஆகாமல் நெஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சரியாகணும்னாலும் நீங்கள் கிராம்பு தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி தாங்க நம்ம இந்த தாம்பூலம் தரிக்கும் விதி அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். உணவு நல்லா சாப்பிட்ட பிறகு அந்த இப்போ ஒரு வெற்றிலையோட கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக நம்ம கொட்டைப்பாக்கு வச்சு சாப்பிடும்போது டைஜஷன் நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அந்த டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது ஆனால் மட்டும்தான் அடுத்தது நம்ம உணவு நல்லாவே சாப்பிட முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிராம்புல அதிகமாகவே அடங்கியிருக்கு. அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, இதை தாண்டி இன்னும் கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல என்னென்ன நன்மைகள், புற்றுநோய் வராமல் தடுக்குது. ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க அதிகமாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ கேன்சர்லேருந்து மீண்டு வந்தாச்சு, கீமோலாம் கொடுத்து முடிச்சு நான் இப்போ க்யூர் ஆயிட்டேன். பட்
இப்போ இதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கும் அந்த கீமோ எஃபெக்ட்ல இருந்து என் பாடியை திரும்பவும் நான் வந்து ரிஜுனேட் பண்றதுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கிராம்பு பயன்படுத்துங்க. கிராம்பு சேர்ந்த மருந்துகள், இல்லை மஞ்சள் சேர்ந்த மருந்துகள், கடுக்காய் சேர்ந்த மருந்துகள், இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த கிராம்பு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? டீ மாதிரி எடுத்துக்கலாம். தினம்தோறும் காலையில நம்ம டீயாக குடிக்கலாம். இந்த கிராம்பு டீ நம்ம ரெடி பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு 50 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 25 கிராம் சீரகம் எடுத்துக்கணும், 25 கிராம் சோம்பு. இந்த அளவுப்படி இந்த 4 மூலிகை எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது தான். இதை லேசாக நம்ம வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்று தனித்தனியாக வறுத்துட்டு இதை நம்ம அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுடர் தான் நம்ம கிராம்பு டீ பவுடர். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து உடல் சோர்வு இருக்கோ, தீராத தலைவலி இருக்குது, எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, இன்னும் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணணும், நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்கிறதுக்கு எந்த டீ நம்ம குடிக்கலாம் அப்படின்னா இந்த டீ எடுக்கலாம். இல்லை ரெகுலராகவே டெய்லி காலையில் இந்த கிராம்பு டீயை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். இதனோட நம்ம துளசி இலைகளோ இல்லை புதினா மின்ட் லீவ்ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த டீயை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்படி நீங்கள் கிராம்புவை டீயாக காலையில் நம்ம குடிச்சிட்டே வரும்போது உடல் நலனில் அதிகமான முன்னேற்றம் கிடைக்கும். உடல் சோர்வு தீருது, வலி நமக்கு குறையும், மசில் கிராம்ப்ஸ் இருக்கும், வாத நோய்களால் மூட்டு வலி, தசை பிடிப்பு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யறதுக்கு கிராம்பு உங்களுக்கு பயன்படுது. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். பல் வலிக்கு தாங்க இந்த கிராம்பு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பல் பொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராம்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பல் வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிராம்பு வச்சு நம்ம அழுத்தி கடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ அதனுடைய சாறு உமிழ்நீரோட பட்டு அந்த பற்களில் படிய படிய கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வலியும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம், இந்த மாவிலங்கப்பட்டை கஷாயம்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, அதுலேயுமே முக்கியமாக சேரக்கூடிய ஒரு மூலிகை, அதனோட சேர்த்து கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு தான். ஸோ அப்போ உடல் எடை குறையறதுலேருந்து கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு, டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, ஸோ கேன்சர் மாதிரியான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும், உடல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் தினம்தோறும் 2 கிராம்பு நீங்கள் பயன்படுத்தலாம். கிராம்பு டீயும் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.